உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போயிட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு சனி வக்ரத்தால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 7.5 சனியாக இருக்குது சார், ஒரே கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. இதில் அற்புத பலன் வேறு நீங்கள் சொல்ல வந்துட்டீங்க. இவர் நார்மலாக எங்களை விட்டா போதாதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. உண்மை என்னவென்றால் பிருந்தா, இந்த சனி அவர் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா 7.5 சனியாக தான் இருந்திருப்பார். உண்மை என்னென்னா, மேசராசிக்காரங்களை பாடாப்படுத்தினார் கடந்த ஒரு வருஷமாக. எதை தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் போச்சு. ஆனால் இப்போது ஜூலை 27க்கு அப்புறம் இந்த சனி பகவான் வக்கரம் பெறும்போது ஒருத்தரை தாக்கணும்னு நினச்ச ஒருத்தர் வந்துட்டு ஆயுதங்கள்லாம் கீழே போட்டுட்டு நமக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரே, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி சனிக்கு திடீர்னு ஒரு மூடு வந்து என்ன ஆயிடுச்சு, வக்கரமான ஒன்று, பரவாயில்லடா நீ நல்லாரா அப்படிங்கிற மாதிரி பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்னும் திடீர்னு இப்படி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி 7.5 சனி நார்மல் சனியாக மாறிட்டார். இப்போது இவர் வந்து நார்மல் சனியாக மாறினா 3 அற்புத பலன் என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எப்போ முழுகும், ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, ஓட்டை வழியாக தண்ணி உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. எப்போ முழுகும், மேற்கொண்டு அந்த தண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மூழ்கிடும். அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த ஓட்டையை அடைச்சிட்டிங்கன்னா கப்பல் முழுகாது இல்லையா? அது மாதிரி தான் லைஃபும். நம்ம பொருளாதாரத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வீண் செலவுகள். பொதுவாகவே மேசராசிக்காரங்களாம் பிராண்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு இயர்பட்ஸில் இருந்து ஆரம்பித்து கையில் கட்டுற ஒரு காப்பு வரைக்கும் எல்லாமே பிராண்டாக தான் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு, அந்த பிராண்டு மோகம்லாம் விட்டுட்டு இயல்பாக இருந்தாங்கன்னா அது சனி இருக்க வைப்பார். இப்போது 2ஆம் இடத்தை பார்த்து பணவரவை கொடுப்பார், ஆனால் அந்த பணத்தை செலவு பண்ண விட மாட்டார். எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். எங்கிட்ட வந்து 1 கோடி ரூபா பணம் இருக்குது சார், ஆனால் அதுலேருந்து 1 ரூபா எடுக்க முடியாது சார், 3 வருஷத்துக்கு பணம்லாம் லாக் ஆகிருக்கு சார், இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி ஆக்கி விட்ருவார். அந்த மாதிரி 2ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதிசய பலன் என்னன்னா, வராத பணமெல்லாம் இப்போ வரும், ஆனால் செலவு பண்ண முடியாது, எல்லா அசட்ஸாக போய் சேரும். அடுத்தது 6ஐ பார்க்கிறார் இந்த சனி. 6ஐ பார்க்கும் பொழுது நிறைய பேர் எனக்கு சொல்கிறது என்னென்னா, 6ஐ பார்க்கும்போது சத்ருக்கள்லாம் போயிடுவாங்க. நமக்கு யார் சத்ரு? நம்ம பாஸை தவிர எனக்கு பெரிய சத்ருலாம் யாரும் இல்லை சார். அந்த பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தருக்கான், அவனுக்கு நமக்கு தான் ஆகாது, மற்றபடி சத்ருலாம் யார்? அப்போது பொதுவாகவே பிஸ்னஸில் இருக்கிறவங்க போட்டியாளர்கள் இருப்பாங்க, சத்ருக்கள் இருப்பாங்க. அரசியலில் இருக்கிறவங்க, இப்போது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கலாம் சொல்லலாம், நமக்கு யார் சத்ரு இருக்க போகிறா? அப்போ 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, வேலை கொடுப்பார். அதுதான் அதிசய பணி. வேலைன்னா எப்படி வேலைன்னா, மத்தியானம் நீங்கள்லாம் ராத்திரி நீங்கள்லாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க? நான் ஒரு 8 மணிக்கு சாப்பிடுவேங்க. நாங்கள்லாம் சாப்பிட 1 மணி ஆயிரும் சார். அப்போது விடிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி. பெண்ட் எடுக்கிறதுனா என்னங்கிறத நான் அடிக்கடி என்னோடய பதிவுகளில் போடுவேன். ஒரு மனுஷன் வேலை செய்யலாம், ஆனால் வேலை மட்டுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. உங்களை ஒர்க்கு மட்டும்தான். ஆல்கஹாலிக்காக இருந்தேன் சார், ஜாலியாக இருந்தது லைஃபு, இப்போ ஒர்க்கஹாலிக்காக மாற்றி விட்டாங்க சார் அப்படி. 6ஆம் இடத்தை பார்த்து வேலை வேலை வேலை, எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்தே கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸ் ஒர்க் கொடுப்பார். சில பேருக்கு ஆசைப்பட்ட கம்பெனியை கொடுப்பார். என்ன திடீர்னு கூகுள் கம்பெனிலேருந்து மெயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. உங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்கள் வாழ்க்கையில் நம்ம தகுதிக்கேற்ற பணி கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அது வந்து அந்த பணி கிடைச்சதால கிடையாது, என் படிப்பு கௌரவப்பட்டது, நான் படித்ததை இன்றைக்கி அந்த இலக்கை தொட்டுட்டேன் அப்படிங்கிற திருப்தி. அடுத்து ஒரு முக்கியமான அதிசய பலன் என்னென்னா, லாட்ரி அடிக்க போகுது. அதான் ஒரு ஆச்சரியம். சனி பகவான் 9ஐ பார்த்து, நான் பாட்டுக்கு சும்மா விளையாட்டுக்கு ஒரு இன்டர்டே பண்ணேன் சார், அது என்னடானா லாபம் ஆயிடுச்சுங்கிற விஷயம். இப்போ சனி பகவான் அதிர்ஷ்டத்தை தருகிறார். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறாங்க மேசராசிக்காரர்கள், பிரமாதமாக இருக்குது. இன்னுமே இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய இந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக. இவர்கள் ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயரை சனிக்கிழமை காலையில் 7:30-9 ராவுகாலத்தப்போ ஆஞ்சநேயர் பால ஆஞ்சநேயர் வழிபடணும்.
வழிபட்டு தொடர்ந்து நீங்கள் முக்கியமான நாமக்கல் போகலாம், நங்கநல்லூர் போகலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபட சிறப்பு. 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த பலன்களுக்கு? 100க்கு 90 மார்க், அடி தூள். சுவாமிஜி, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே அற்புதம் அவன் பெருமை அப்படிங்கிற மாதிரி நீங்கள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு அற்புதம். என்னத்த சார் அற்புதம், நாங்கள் படுற பாடு எங்களுக்கு தான் தெரியும். நண்பர்களே, 11ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். ஒரு நல்லது ஒரு கெட்டது. என்ன நல்லது என்ன கெட்டது? அவர் 9, 10 கூடியவராக இருக்கிறார். அவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ 10ஆம் இடம் வக்கரம் பெறும்போது என்ன ஆகுனா, நான் தெரியாமல் இந்த கடையை ஆரம்பிச்சிட்டேன் சார், நான் ஏன் ஆரம்பிச்சேன்னு என்னையே நான் டெய்லி கேட்டுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் என்னால் நிற்க முடியல. சில நேரங்களில் வாழ்க்கை நம்மளை ரொம்ப முரட்டடியாக பிஸி ஆக்கி விட்டுரும். அந்த மாதிரி தான் இப்போது 11ஆம் இடத்துக்குடையவன் வக்கரம் பெறும்பொழுது லாபத்தை தந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் சனி பகவான் என்ன பண்ணுறார், ஃபோர்ஸ் பண்ணுறார், ப்ரெஷர் பண்ணுறார். எதுவாக இருந்தாலும் ஒரு கம்ப்ரஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிடுறீங்க. ஜூலை 27 தொடங்கி டிசம்பருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும்? என்னால் மிஞ்சி போனால் ஒரு 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன் சார், அவ்வளோதான் என் கெப்பாசிட்டி சார் அப்படின்னா 50 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவார். அப்போது எலான் மஸ்க் சொல்கிற மாதிரி தான், எவ்ரி பீப்புள் ஆர் ஒர்க்கிங் 40 hours per week, பட் ஐ எம் ஒர்க்கிங் 100 hours 120 hours per week அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்கவே இல்லையே, நீங்கள் என்ன கேட்குறது? சனி சொல்லிட்டாரே, நீங்கள் 120 hours per week நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் அடுத்த எலான் மஸ்கை நீங்கள் மாற முடியும். அப்போது அந்த 11ஆம் இடத்து சனி பகவான் பிஸியாக இருக்கிறார். நிறைய மாமனாரால் நற்பெயர். மாமனாரே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இதை பண்ணுறேன், என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மாப்பிள்ளை கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் துணை தோல் கொடுப்பது தான் நடக்கும். இதெல்லாம் நடக்கிற நல்ல பலன்கள். அப்போது உடம்பை சனி பார்க்குறார். 11லிருந்து உடம்பை பார்க்குறார். உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல வந்து ஒரு தைரியம் வருகிறது. எது தின்னில் எதிரியே இல்லை. நிறைய பேர் ஜிம்முக்கு போகிறீங்க. நிறைய பேர் இப்போ தான் வந்து ஃபிட்னஸ் 6 பேக் என்ன வழி சார், ஹவு டு கெட் ஒர்க் 6 பேக் சேட் ஜிபிடிலாம் போட்டு, சேட் ஜிபிடி போட்டால் வராதுப்பா, இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுப்பா. அப்போது அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. அந்த ட்ரை தானே, நம்ம 2 நாள் போகிறோம் அப்புறம் போகிறது இல்லை. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் வரும். ராசியை வந்து சனி பார்க்கிறார். 5ஐ பார்க்கிறார் பிருந்தா. இதான் 2வது அதிசய பலன். என்ன அப்படின்னா, குழந்தை. இப்போ வந்து நான் போகாத கோயில் இல்லை, சதுர்த்தி விரதம் இருந்தேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், கவலைப்படாதீங்க, சனி வந்துட்டால. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் யாரையும் கேட்க போகிறது இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு என்ன வேணும், குழந்தை அதை பார், ஐ பிளஸ் யூ இன் ஆல் தி வேஸ், ரெடியா, சந்தோஷம், ட்வின்ஸ் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். அது மாதிரி சனி தான் வந்து அற்புத கடவுள். அதனால தான் அது அற்புத பலனாக சொல்கிறது. 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளை பிராப்திக்காக ஐவிஎஃப். ஒரு காலத்துலலாம் நான் ஹாஸ்பிட்டல் போனோம்னா பச்சை பயிறு சாப்பிடுங்க, மொச்சக்கொட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த டாக்டர் தான் இவங்கலாம். இப்போ யார் போனாலும் why don't you go for IVF அப்படின்னு நம்மளே, எனக்கு வயசு கம்மியாக தானேங்க, அவர் ஏங்க ஐவிஎஃப் போட சொல்கிறீங்க, பரவாயில்ல பண்ணுங்க, நம்மளுக்கு நல்லதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு நல்லதுக்கான்னு தெரில. ஸோ இப்போ 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கையிலே நோ டாக்டர்ஸ். பாருங்கள், நான் சொல்கிறத கவனமாக புரிஞ்சுக்கோங்க. சனி பார்க்கும் போதே மனசில் ஒன்று வச்சுக்கோங்க, டாக்டருங்களே வேணாம், இந்த பேங்கருங்களும் யாரும் வேணாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் வீட்டோடு இருந்து சாப்பிட்டுக்கிறேன், இப்படி ஒரு வாழ்க்கை முறை உங்களுக்கு உருவாகும். 5ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நேச்சுரலாகவே குழந்தை கிடைப்பதற்கான சொத்து பிரச்சனை எல்லாம் சரியாகும். இந்த அற்புத பலன். முக்கியமான அற்புத பலன் என்னென்னா, 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எது அவமானத்தை தந்ததோ வறுமையை தந்ததோ அதை சரி பண்ணுவீங்க. வீட்டு பத்திரம் முழுகிற மாதிரி இருந்தது, முழுகிடுச்சுன்னா போச்சுடா, அம்மா அப்பா ஆசையாக கட்டின வீடு, அம்மா உயிரே விட்டுருவாங்க. அந்த மாதிரி அந்த 8ஆம் இடம்ங்கிறது ஒவ்வொருத்தருடைய கஷ்டகாலம். அதை சனி பார்த்து அந்த வீட்டை மீட்டுறது, ஜுவல்ஸை மீட்டுறது, உங்கள் ஒய்ஃப் ஆசையாக வாங்கின நகை அது முழுகிறது, அதை விட ஒரு பெயினான சம்பவம் உலகத்தில் எதுவும் கிடையாது. அதை வந்து மீட்டுருவீங்க. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் இந்த 6 மாதமும் ஃபேமிலி மந்தாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? இவர்கள் வழிபட வேண்டியது ஐயப்பன். 18 படி வச்ச ஐயப்பனுடைய ஃபோட்டோ வச்சு சாமி திந்தக்க தோம் அடுத்து ஐயப்பன் மந்த் வருது, ரெடி ஃபார் மாலை போடுவதற்கு தயாராக இருங்கள். அது ஐயப்பனை தினசரி வழிபட்டு வர சிறப்பு. இந்த பலன்களுக்கு இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 98 மார்க். பிரமாதம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பெயர்ச்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்னேன், என்ன 10ஆம் இடத்தில் சனி வரும் பொழுது பிராண்டாக வரீங்க அப்படின்னா, அப்போது சிக்காவத் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நான் புஷ்பாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புஷ்பா தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத விஷயம் எதுவுமே கிடையாது.
10ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார், அவர் வக்கரம் பெறுகிறார். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். என்ன நல்ல விஷயம்? 10ஆம் இடத்திலே சனி வக்கரமாகும்போது உலக புகழ் பெறுகிறீர்கள். என்ன உங்கள் கம்பெனி பற்றி ஐநா சபையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஐநா சபையில் பேசுகிறாங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய பாப்புலர் ஆகுறீங்க. சிபிலெலாம் உங்கள் கம்பெனிலாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் உங்கள் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டெட்லாம் என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒரு ஷேர் எல்லாம் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கம்பெனி ஒரு நல்ல நேரம் நடக்கணும்னு இருந்தால் அது எப்படி வேணால் நடக்கும். பயங்கர பாப்புலர் ஆகி இப்போ ஷேர்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பப்ளிக் நிறைய உங்கள் கம்பெனிக்கு வந்து ஷேர்ஸ் வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, போன்ற விஷயங்கள் நடக்கும். 10ஆம் இடத்திலே சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது அரசியல் புகழ் பெறுகிறீர்கள். அரசியலில், பொது வாழ்க்கையில், யூனியனில் இருக்கிறவங்க, அது மாதிரியான சங்கங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய புகழ் கிடைப்பதற்கான நேரம் இது. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உலக புகழ் பெறுகிறீர்கள். அதான் நடக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். மிதுனராசிக்காரர்களுக்கு தேவையே இல்லாமல் பணம் விரயம், தேவையில்லாத பண இழப்பு போன்றவைகளாக இருந்தால் அதெல்லாம் சரியாகும். அதே மாதிரி 10ஆம் இடத்தில் இருந்து 4ஐ பார்க்கிறார். வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் நடக்கும். நிறைய பேர் கார் வாங்க போகிறீங்க. நிறைய பேர் 4ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ரமோஷன். என்னையும் தேடுறாங்க. ஃபஸ்ட்டு அற்புத பலன் என்ன சொன்னேன், பிரபலமாக வரீங்க. 2வது அற்புத பலன் நீங்கள் அடுத்து ப்ரமோஷன் கிடைக்குது உங்களுக்கு. 3வது அற்புத பலன் என்னென்னா 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கல்யாணம் வரப்போகுது. அது சொன்ன யாரு அடி அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போது நீங்கள் ஆசைப்பட்ட கல்யாணம் எல்லாத்தையும் சனி பகவான் மட்டும்தான் த காட் ஆஃப் லவ். அவர் மட்டும்தான் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு காதலிக்கிறது, வீட்டில் சேர்த்து வைப்பார். சில பேருக்கு முதல் திருமணம் ப்ராப்ளம்னா 2வது மறுமணம் நடக்கும். போன்ற அற்புத பலன் 3 விஷயம். பிரபலம், அடுத்து ப்ரமோஷன், அடுத்து உங்களுக்கு திருமணம். 3 விஷயத்தை பண்ணுறாங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சார்? இவர் பெரும்பாலும் இவர்கள் வந்து சனி பகவான், இதில் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறேன்னு சொன்னேன். 10ஆம் இடத்தில் வக்கரம் பெறுபவன் என்ன பண்ணுவான்னா, என்ன ஆகும் அவசரத்தில் ஏதேனும் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த சமூகத்துக்கு வந்து சமூகமா அது வந்து ஆமாம் என்னப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி அவசரத்தில் ஏதோ ஒன்று பேசிடுவீங்க. அதுக்கு அர்த்தம் வேறையாக போயிடும். மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா புத பகவானை வழிபடணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வழிபட வேண்டியது முக்கியமாக குச்சனூர் சென்று சனி பகவானை வழிபட சிறப்பு. இந்த பலன்களுக்கு இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு 92 மார்க் பிரமாதம். சுவாமிஜி, கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? கடகராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னவென்றால் உலகத்தில் சங்கம் வைத்து என்னை தேடிக்கொண்டிருக்கும் ஒரே ஒரு ஆட்கள் யார்? இந்த கடகராசிக்காரர். எப்போ பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்ணிகிட்டே இருக்காயா இந்த சனி பகவான், இதே ஏதாவது ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுங்கயா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல சீட்டாக நான் எடுத்து சொல்கிறேன். காரணம் என்னென்னா 7, 8 கூடியவராக இருக்கின்ற சனி பகவான் 9ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். இந்த ஆள் உங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டம சனி, அதுலேருந்து அவர் போயிட்டார். ஸோ அதனால் யூ செட் ஃப்ரீ. உங்களுக்கு இப்பொழுது கூண்டுகளின் கதவுகள் திறந்து விடப்பட்டன. இனிமேல் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. 8 கூடையவன் வக்கரமாகிவிட்டான். என்ன ஆகும்? என்ன அற்புத பலன் 1 இருந்தா என்ன அப்படின்னா, வறுமை எனும் இடத்தை தருபவன் யார்? 8ஆம் இடம். ஒருத்தருடைய 8ஆம் இடம் என்பது என்னென்னா வறுமைன்னு அர்த்தம். ஒருத்தர் கெட்டு போகிறது தான் வறுமை. அதனால தான் சந்திரா அஷ்டமம்னு சொல்கிறோம். 8ன்னா கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். அது வறுமை வக்ரமாகும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா அது மைனஸாக செயல்படும். ஃபார் எக்ஸாம்பிள், வறுமையை தரக்கூடியவர் பிளெஸ்ஸிங்ஸை கொடுத்து செல்வ வளத்தை தருகிறார். ஏன் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். 8 கூடையவன் வக்ரம், கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அப்போ என்ன ஆகும்? சனி திடீர் பண வரவு. நான் 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன் சார், எனக்கு செட்டில்மெண்ட் பணமே வர வேண்டியிருக்கே என்றால் வந்துடும். கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா இந்த 8 கூடையவன் வக்கரம் பெற்று விட்டான். அடுத்ததாக தீராத கேஸ் எல்லாம் சரியாகும். எங்கள் சொத்து பிரச்சனை சார், என் பக்கம் தீர்ப்பு வந்துன்னா எனக்கு காசு வரும், இல்லைனா வராது, எழுதி வச்சுக்கோங்க வந்துடும். அப்போ 8 கூடையவன் வக்கரம் பெறுகிறான். அதே மாதிரி 8லிருந்து 8, 9, 10 பார்க்குறார். 9ஆம் இடத்துலேருந்து 9, 10, 11 பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபத்தை சனி பகவான் பார்க்கையிலே என்ன ஆகும்னா திடீர் லாபங்கள் போன்றவை. என் கம்பெனி திடீர்னு பிச்சுக்கிட்டு ஓடுது, எல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். அடுத்து 11ஆம் இடம் என்பது மாமனார், 11ஆம் இடம் என்பது நண்பர்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா யார் சொல்லுங்கள்? இவங்க ஊர்லாம் சேர்ந்தால் உருப்பட தர முடியும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நண்பர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சொத்து. ஆனால் தீய நண்பர்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தப்பு.
ஒரு ஒருத்தம் போதும் உங்கள் லைஃப் அழிக்கிறதுக்கு. ஸோ அப்போது 11ஆம் இடத்தை சனி பார்த்து இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நம்ம லைஃப்லேருந்து தள்ளி விட்டுறாரு. காலைல எந்திரிச்சு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா வேலை பார்க்க விடுங்கடா. ஒரு 2 பேர் போதும் உங்கள் மைண்டை மாற்றி விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையை சொல்லப்போனால் கடகராசிக்காரர்கள் நீ யாரு கூட பழகாமல் இருந்தாலும் நல்லா இருப்பீங்க. அடுத்த 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், முயற்சி. சகோதர பாவத்தை பார்க்கிறார். அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 6 ரண ருண ரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார். வியாதி, கடன், கஷ்டம், ஒரே பால், ஒரே தனனா தனன அந்த மாதிரி தான் ஒரே பார்வை சனி பார்க்கிறார் 6ஆம் இடத்தை. வியாதி, கடன், கஷ்டம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறார். நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு சனி மாதிரி ஒரு கெட்டவன் யாருமே கிடையாது. 3 அற்புத பலன்களாக லாபத்தை தரார், சகோதரர்களோட சொத்து பிரச்சனையை சரி பண்ணி விடுறார், வேலை வாங்கி தரார். அவருக்கு ஒரு கில்ட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோமோ கடகராசிக்காரர்களுக்கு இவன் நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டார். அடுத்த 6 மாதமும் உங்களுக்கு வெறும் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறார். ஜஸ்ட் ஒரு பேக் எடுத்துக்கோங்க, அவர் தர்ற பலன்கள்லாம் அள்ளி போட்டுட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவாமிஜி? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் பெரும்பாலும் வீட்டில் நீங்கள் ஆஞ்சநேயருடைய பெருமைகளை படிக்கிற மாதிரி சுந்தரகாண்டம் படிக்கிறது. ஏன்னா 1000 தான் இருந்தாலும் சனி 7 கூடையவராகவும் இருக்கிறார். அவர் வக்கரம் பெறும்பொழுது என்ன ஆகும்னா குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணணும். ஆஞ்சநேயரை அதே மாதிரி வெற்றிலை மாலை போட்டு சீதாதேவி அப்படி தான் அவரை வந்து இன்வைட் பண்ணலாம். இது லங்காவில் அப்போ சுந்தரகாண்டத்தில் வரும் இதெல்லாம். அப்போது அந்த வெற்றிலை மாலை போட்டு வழிபட சிறப்பு. இந்த பலன்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சாமி? கடகராசிக்காரர்களுக்கு 100க்கு 95 மார்க் பிரமாதம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? சிம்ம ராசி உரைக்குள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? ஆனால் அந்த அஷ்டம சனி வந்து என்ன பாடாப்படுத்திட்டா சார். அப்போ எல்லோரும் ஜோசியக்காரங்களாம் சொன்னாங்க சார், அஷ்டம சனி வருது, ஜாகிரதையாருன்னு. நான் அவரை சாதாரண ஆளுன்னு நினச்சேன் சார். போகிற காரியம் ஒன்று கூட நடக்கவே மாட்டேங்குது சார். கடந்த ஒரு வருடமாக சிம்மராசிக்காரர்கள் சொல்கிறது தான். பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது, எல்லாமே ஒரு கண்ணு முன்னாடி தெரியுது, ஆனால் கரெக்டாக பக்கத்தில் போகும்போது கை வெளியே போயிருது சார். அந்த மாதிரி சனி பகவானுடைய டார்ச்சர்ஸ் அவர் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படியே வந்து ஓட விடுறதுங்கிறது தான். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், அஷ்டம சனியாக இருக்கிறார், அவர் வக்ரம் பெறுகிறார். அப்போ என்னாகும், அஷ்டம சனியாக வந்தவர் திடீர்னு நல்ல சனியாக மாறிட்டார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தேங்க்யூ மை காட் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு லீவுங்க. இனிமேல் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அந்த மாதிரி 6 மாதத்துக்கு உங்களுக்கு சனி பகவான் வெறும் நல்லது மட்டும்தான் பண்ண போகிறார். 8லிருந்து 8, 9, 10 பார்க்குறாரு. திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுறீங்க. என்ன நம்ம திடீர்னு ஃபேமஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகிடுன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இது வந்து கம்பெனி பேர் பிராண்டு நீங்கள் ரீச் ஆகிடுங்க. அரசியலில் இருக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்க ரொம்ப நல்ல நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் நடிக்கிற சீரியல் பிச்சுக்கிட்டு ஓடும். அது என்னமோ தெரில, அதுதான் சில நேரங்கள் வரும் பொழுது 4 சப்ஸ்கிரைபர் தான் இருப்பான். யூடியூப் சேனல் இப்போ தான் ஆரம்பித்தோம், ஒரே ஒரு வீடியோ அது போச்சுன்னா 1 lakh போயிடுச்சு. கஷ்டப்படுத்த உட்காந்துருப்பான். ஆனால் அவனுக்கு ஓடாது. காரணம் என்னென்னா, அதுதான் நேரம் உங்கள் நேரம் அது பிக்கப் ஆயிடுச்சு. அடுத்து சனி பகவான் 2 பார்க்குறார். 2ங்கிறது தனஸ்தானம். இது 2வது அற்புதம். என்ன அப்படின்னா, ஊருக்குள்ளே எனக்கு ஒரு 5 கோடி ரூபா சொத்து இருக்குது சார். சரி, பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி கல்யாணத்துக்கு போய் ஒரு 10,000 ரூபா மொய் வைக்கிறதுக்கு காசு இல்லை, மதிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ரன்னிங் மணியோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரன்னிங் மணி. ரன்னிங் மணி இருந்தால் குடும்பம் ஜாலியாக இருக்கும். ரன்னிங் மணி இல்லைன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், கஷ்டம், குடும்பம் நடத்துறது கஷ்டம். இப்போது ரன்னிங் மணியை தரக்கூடியவர் யார்? சனி பகவான் 2 பார்க்குறார். படிக்க வைப்பார். சிம்மராசிக்கார பசங்க, இது என்ன சார் சொல்கிறீங்க, கரெக்டாக பாருங்கள் சார், என் பையன் தானா அப்படின்னு. உங்கள் பையன் தாங்க, சென்டமாட மகன் எடுத்த அப்படிங்கிற மாதிரி உங்களாலே நம்ப முடியாது உங்கள் பையன் சென்டம் எடுத்தான்னு. சிம்மராசிக்காரர்கள் சென்டம் எடுக்க போகிறீங்க. நான் ஒரு விளையாட்டாக சொல்கிறேன், ஆனால் அது சீரியஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு எவ்வளோ பலன்கள் கேட்பீங்க. பக்தி இன்ஃபோ பலன்கள்னால் ஒரு தனி வேல்யூ இருக்கா இல்லையா? அதனால தான் உங்களுக்கு நான் சிரித்தபடி சொல்லுகிறேன் என்பதால் அதை கம்மியாக எடுத்துக்காதீங்க. நல்லா படிக்க போகிறீங்க, சூப்பராக இருப்பீங்க. அடுத்த 5ஐ பார்க்கிறார், புத்திர பிராப்தி. நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுறது தான், இந்த டாக்டருங்கள்ட்டே போகாமல் வீட்லேயே நம்மளை அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்கிறத கேட்டிருந்தாலே நல்லபடியாக குழந்தை பிறகு. யூ டோன்ட் வரி, இவங்கள்ட்ட போனால் தான் ப்ராப்ளம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். பார்த்தா என்ன ஆகும், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், யோகத்தை தருகிறார். யோகத்தை தரும்போது என்ன ஆகும்னா, நேச்சுரலாகவே குழந்தை ஓகே ஆகிடும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு நீங்கள் ஒரு தேனிலவு கிளம்பி போகணும். எனக்கு தான் ஏற்கனவே குழந்தை இருக்கே அப்படின்னா
உங்களுக்கு சொத்து கொடுப்பார். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், சொத்து கொடுப்பார். சில பேரை பந்தயங்களில் ஜெயிக்க வைப்பார். அண்ணாமலை மாதிரி தான். வக்கீல் சார், இந்த கோர்ட்டில் வேணால் நான் தோற்று போயிருக்கலாம், ஆண்டவன் கோர்ட்டில் அண்ணாமலை தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி வீர சபதம்லாம் எந்த கம்பெனியில் என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சாயிலோ அவங்க முன்னாடி திருவண்ணாமலை சிவன் மேலே சத்தியம், அந்த மாதிரிலாம் இந்த சத்தியம் பண்ண சபதக்கியெல்லாம் இருக்கீங்க இல்லையா, நீங்களாம் ஜெயிச்சிருவீங்க. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வாழ்க்கையில் நமக்கு நம்மளே ஒரு சூடு வச்சுக்கிற மாதிரி தான் அந்த சத்தியம்லாம். நமக்கு எப்போ தான் டயர்டு வந்ததுன்னா நம்ம சத்தியம் பண்ண அந்த நேரத்தை நினச்சி பார்க்கணும், ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறமா திரும்பி பார்த்தா உங்களை ஓட வச்சதே காடு தான். இதெல்லாம் அவர் நடத்தின ட்ராமா தான். சில பேருக்கு சொல்லி புரியுது, உங்களுக்கு சொல்ல புரியல, அதனால ஒரு சம்பவத்தை பண்ணி இப்படி பண்ணி விட்டார், அவ்வளோதான். எனிவே ஜெயிச்சிட்டிங்கல்ல. அந்த மாதிரி 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். திடீர்னு எந்திரிச்சு வேகமாக ஓட போகிறீங்க பாருங்கள், சூப்பராக இருப்பீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக? நேராக நாமக்கல் போங்க, வடமாலை சாத்துங்க. நேராக இப்போது நிறைய பேருக்கு தெரியாத பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் செந்தூர காப்பு பண்ணணும் சுவாமிக்கு. இந்த ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்கும் வெண்ணெய் காப்பு தெரியும், செந்தூரத்தில் கூட காப்பு பண்ணுவாங்க. செந்தூர காப்பு பண்ணுங்க, சூப்பராக இருப்பீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 94 மார்க், பிரமாதமாக இருப்பீங்க. சுவாமிஜி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? கன்னிராசி தெரியும், குருஜே தெரியும். நீங்கள் கன்னிராசினா சிரிப்பீங்கிறது உலகத்துக்கே தெரியும். வாழ்க்கையில் நண்பர்களே, யார் யாருக்கு என்னென்னமோ ஃபியூஸ் எல்லாம் போகுது. ஒருத்தருக்கு பணம் இல்லை, ஒருத்தருக்கு புகழ் இல்லை, அதெல்லாம் விடுங்க சார், அதெல்லாம் வேறு டிபார்ட்மெண்ட். நமக்கு பேசிக்ஸ் லவ்வே இல்லை. என்ன அது என்னமோ தெரில, நம்ம ரொமான்ஸ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் ஹஸ்பண்டை பிரித்து எங்கன்னா வெளிநாட்டில் விட்டுறாங்க, அல்லது நம்மளை ஏதாவது ஒரு பிஸ்னஸில் போட்டு விட்டு பிஸியாக்கி விட்டுறாங்க. நம்ம லவ் பண்ணுறதே ஒரு 5 நிமிஷம் தான். அதுலேயும் இப்படி தான் உங்கள் லைஃப் கன்னிராசிக்காரர்களா. அதனால தான் உங்கள் பேரே கன்னிராசி. கடைசி வரைக்கும் இப்படி தான். உங்களுக்கு இந்த ஒரு மேட்டர் மட்டும் நடக்கிறது கஷ்டம். அப்போது 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டார். வந்தோடனே இந்த வருஷம் நடக்கும் என்ன, காதல் வருகிறது. காதல் வரும், உங்களுக்குள்ள ஒரு இன்டிமெசிலாம் வரும். நீங்கள் காதல் ஆசை யாரை விட்டதோ. இந்த வருஷம் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 7ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். பிரிஞ்சு போனவங்கலாம் சேர்ந்துருவீங்க. முரட்டு லவ்னா உங்கள் லவ் தான். காரணம் என்ன அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் எத்தனை நாள் தான் ராம்ஜி சிரிச்சிட்டே இருப்பார், நான் பார்த்துட்டே இருப்பேன், பாடுறா நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு காட்டம் பாடுறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்றோன்னா வந்தோடனே கனடா அனுப்புறது, ஏதாவது ஒரு கண்ட்ரி, உலகின் எது மிகப்பெரிய நாடுகளோ எல்லாத்துக்கும் அனுப்புவார். அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளிநாட்டு ஆசைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைவேற்றி தருவார். வெளிநாட்டு வர்த்தகங்கள், சார் நான் பக்கத்தில் வியட்நாமில் தான் சார் மொபைல் வாங்கி விற்கிறேன் சார், சூப்பராக வருவீங்க. சார் நான் அந்தமானுக்கு அரிசி ஏற்றுமதி பண்ணுறேன், சூப்பராக வருவீங்க. எதை வேணால் பண்ணுங்கள். வெளிநாட்டு வர்த்தகங்கள் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க. அவர் 6 7 கூடையவர், 5 6 கூடையவராக இருக்கிறார். அவர் வக்கரம் பெறுது. ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் கெட்டது. ஒரு வகையில் நல்லது என்ன, 6 கூடையர் வக்கரம் பெறும்பொழுது ஒரு அற்புத பலன். இந்த காசிப்ஸ் பேசிட்டு நம்ம கூட்ட ஒரு கும்பல் சுற்றுச்சு இல்லையா, நமக்கு பாஸை பார்த்து பயமே கிடையாது. சொல்லப்போனால் விபி வரைக்கும் கூட நமக்கு பயமே கிடையாது. ஏன்னா நம்ம தான் வேலை பார்க்குறோமே. ஆனால் இந்த வெட்டி போயிருக்கான் பார்த்தீங்களா, இன்னும் எந்திரிச்சா உட்காந்தா போட்டு கொடுத்துட்டே இருக்கான். இவனை பார்த்தா தான் நமக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வேலை விட்டு போயிடுவான் அவனை. யூ டோன்ட் வரி. ஸோ இனிமே 10ஆம் இடத்துல 10லே குரு பதவி போதும் சார், அதை ஞாபகப்படுத்தாதீங்க, நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கம்பெனியில் திட்டிட்டு சண்டை போட்டு போடவன் வேலை வேணாம் நீ வேணா வந்திருப்பீங்க. அதை மறந்துடுங்க. இனிமேல் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல பாதை காட்ட போகிறார். ஏன்னா 7 8 9 சனி பகவான் பார்த்து அதிர்ஷ்டத்தை தருகிறார். புதிய புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தரப்போகிறார். நிறைய கடை ஆரம்பிக்கிறவங்க, புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களாம் சனி என்றைக்குமே ஒன்று சார், நீங்கள் குருவை கூட நம்ப வேண்டாம், சனியை நம்பலாம். காரணம் என்ன அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு இமேஜுக்காகவே, இல்லைன்னா அவங்க கெத்துக்கு அசிங்கம். அவர் கொடுத்தா செய்வார், சொன்னால் செய்வார். 7 8 9 சனி பகவான் பார்த்துட்டார். அதிர்ஷ்டம் எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு அதிர்ஷ்டம் காதல், கல்யாணம். 2வது அதிர்ஷ்டம் புது பிஸ்னஸ். 3வது அதிர்ஷ்டம் உடம்பு பார்க்குறார். இது வரைக்கும் உடம்பு சுகப்பட்டுச்சு, சுகப்பட்டுச்சு, அப்படியே பொதுவாக சொல்கிறேன், சுகப்பட்டுச்சு. இனிமேல் உடம்புக்கு சுகம்னே ஒன்று கிடையாது. காரணம் என்னென்னா சனி உடம்பை பார்த்துட்டார். பெண்ட் எடுக்கிறதுனா என்னங்கிறத உங்களுக்கு சொல்லி தருவார். இந்த கரும்பு மாதிரி தான் நீங்கள் இப்பயே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை கொஞ்ச நேரத்தில் மிஷினில் போட போகிறாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸில் ரெடி ஆகிக்கோங்க. நான் உடம்பை இரும்பாக்கி கடா கிரியாளா அப்படிங்கிற மாதிரி உடம்பை போட்டு பெண்ட் எடுப்பா. 2 ஷிஃப்ட் பார்க்குறது, 3 ஷிஃப்ட் பார்க்குறது, ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் தலைமை. ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, நீங்கள் தான். இந்த கேம்பெயின் ஒர்க்கு ஃபுல்லாக உங்கள் டீம் தான். இப்போ பாருங்கள் சார், பக்கத்தில் இருக்கிற ஷூட்டிங்னா அவனை அனுப்புகிறாங்க சார், இமயமலை ஷூட்டிங்னா இருந்தாலும் என்ன அனுப்பிவிட்றான் சார், அங்கே போய் ஏறி நான் கீழே விழுந்து என்ன சார் பண்ணுறது, அந்த மாதிரி முரட்டு டாஸ்க்காக கொடுப்பாங்க உங்களுக்கு.
இப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உயர் கல்வி, உயர் பதவி தவிர என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வர்ற டாஸ்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டாஸ்க்காகவே இருக்கும், டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். ஸோ கன்னிராசிக்காரர்கள் வேலை செய்ய ரெடி ஆகுங்க. அடுத்த 6 மாதத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நியூ இயர் அன்னைக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் 50 லட்ச ரூபாய் காசு இல்லைன்னா சனி பகவான் கெத்து கசிங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்ய எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சுவாமி? இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க செய்யணும்னா ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சனி பகவானை திருநள்ளாறு சென்று முடிஞ்ச வரைக்கும் அங்கே கழிவறைகள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அல்லது பக்கத்தில் மயானத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஃபனரல் சர்வீஸ்க்கான ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபனரல் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அவர்களுக்கு சனி பற்றி பயமே கிடையாது. நன்றாக புரியுது. என் வாழ்க்கையில் நான் ஒரு 520 பேர் பண்ணியிருக்கேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். சனி தர்மத்தின் தெய்வம். ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வெளிவிட வேண்டிய தெய்வம் திருநள்ளாறு போகணும். சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் அபிஷேகத்தில் பார்க்க வேண்டும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் இந்த பலன்? 100க்கு சூப்பர், 98 மார்க், பிரமாதமாக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17 மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆயிட்டார், சகல விக்னங்கள்லிருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார். இப்போ அவர் வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார், எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னா, இது எத்தனை நாள், 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன, சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, இப்போது ஒரு நல்லவர் இருக்கான், திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும், வறுமை வந்து சேரும், அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும், நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார், என்ன பண்ணுவார், சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார், ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார், உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது, இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க, ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அடைந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி, அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க. குருகுலம்லாம் கூட இருக்குது, நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.